நான் மக்கள் சார்பாக பேசுகிறேன். விஜய்கிட்ட முதலமைச்சராக சேர்ந்தோடனே சாராய கடையை உடனே தூக்க முடியாது. குடிக்கிறவங்க உடனே விட மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் சாராய கடை ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ஆதார கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு பாட்டில் தான், அதுக்கு மேலே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணணும் சாராய கடையை. அப்புறம் போதைப் பொருள் ஆன்ஸு கின்ஸு எதுவுமே விற்கவே கூடாது. இந்த சரக்கு அடிச்சுட்டு ஆன்ஸு போகிறதுனால மெண்டல் மாதிரி ஆகி வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த ஆம்பளைங்க. அதேமாரியே சிலிண்டரு 1000ரூபான்றது 500ரூவா கொடுத்தா போதும். 500ரூவாய்க்கு ஃப்ரீ சிலிண்டரு தேவையே இல்லை. கவர்மெண்ட் அப்புறம் கடன் போச்சுன்னு மக்களுக்கு இந்தியா கடனில் இருக்குன்னு சொல்லவும் தேவையில்லை. அதேமாரியே பஸ்ஸு 5 ரூபா போடணும். இன்னும் 10 ரூபா இடத்துல 5 ரூபா போடணும். பஸ்ஸு ஓடுறது 200ரூவா கொடுக்குற இடத்துல 100ரூவா வாங்கணும். அந்தமாரி கொடுக்கணும். ஃப்ரீ பஸ்ஸும் தேவையில்லை. கவர்மெண்ட்டுக்கு கடன் போச்சுன்னா மக்கள் அது கஷ்டம்தான். நாங்களும் கடன் வாங்கின மாதிரி தான். கவர்மெண்ட்டில் கடன் இருந்தாலே நம்ம தமிழ்நாட்டு மக்களும் கடன் வாங்கின மாதிரி தான். அதனால் எல்லாத்தையுமே குறைச்சி கொடுக்கலாமே தவிர இலவசம் தேவையே இல்லை. இந்த 2500ரூவா போடுறது பரவாயில்ல. அது நிறைய பேர் இப்போ வயசான காலத்தில் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதோ சேர்த்து வச்சு ஏதோ சாப்பிடுவாங்க வயசான காலத்தில். அது பரவாயில்ல. இதெல்லாம் ஃப்ரீயே தேவையே இல்லை. சிலிண்டர் 1000ரூபான்றது 500ரூபா கொடுக்கலாம். சாராய கடையை சுத்தமாக இப்போ குடிக்கிறவங்க சுத்தமாக நிறுத்த முடியாது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கடை, ஒரு நாள் ஒரு பாட்டில், அவ்வளோதான் வாரத்தில் ஒரு நாள். அப்படின்னா வீட்டில் பிரச்சனையும் கிடையாது. மக்கள் கையிலையும் நல்லா காசு இருக்கும். டிக்கெட் 10 ரூபா டிக்கெட்டுன்றதை பஸ்ஸில் 5 ரூபாய்க்கு கொடுத்தா போதும். அதேமாதிரி 200ரூவான்றதில் 100ரூவா வாங்கினா போதும். பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ்ஸு தேவையே இல்லை. ஏன்னு வச்சுக்கியா, ஃப்ரீன்றது எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் எல்லா மக்களுக்காகவும் சொல்கிறேன். மானத்தோடு வாங்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு ஃப்ரீன்றது வேணாம். சிலிண்டரு 1000ரூவான்றது 500ரூவா கொடுத்தா போதும்.